அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, இதோட தொடர்புடைய தகவல்களும் நிறைய வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது. பாலஸ்தீன மீட்பு போர் 644வது நாளை எட்டி இருக்கிறது. எல்லோரும் வைகிற விஷன் சேனலை பார்க்கணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதில் இடம்பெற முடியாத, இடம்பெற்றால் மிகப்பெரிய வீடியோவாக போய்விடும் என்பதனால் சில தகவல்களை, அதோடு தொடர்புடைய தகவல்களை தருகிறோம். இப்போ இஸ்ரேலில் நிறைய இன்டெலெக்சுவல்ஸ் வேலை செய்கிறாங்க. அவங்கள பற்றின தகவலை நாம் பட்டியலை வெளியிட்டால் ரொம்ப நீளமாக போகும். பெரும்பாலும் எஹுட் ஓல்மர்ட், எஸ்தக் பிரிக், இஸ்ஹாக் பிரிக் போன்ற இராணுவ ஆய்வாளர்கள் இப்பொழுது ஓஃபர் சலாஹ் என்பவரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை தயாரித்து நெத்தன்யாஹுவிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னன்னா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு ஒரு கணிப்பு, அந்த அசஸ்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல் சேஃப்டி. இஸ்ரேல் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, அல்லது சொன்னால் 78 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் நம்ம ஆக்குப்பைடு லேண்டில் இருக்கோங்கிறத இந்த மக்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எஹுத் ஓல்மர்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரி எஸ்தக் பிரேக், இவங்கெல்லாம் இந்த இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள், இப்பொழுது ஆலோசகர்களாக இருப்பவர்கள். இது வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுக்கு கொடுக்காத பூமி, அதாவது மேற்கரை, ஜெருசலம், காசா, சினாய் பெனின்சுலா, கோலான் ஹைட்ஸு, இந்த பகுதிகளெல்லாம் ஆக்குப்பைடு லேண்டுன்னு அவங்க சொல்லவே இல்லை. இப்போ தான் மொத்தமாக முதல் பாராலேயே நம்ம ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய, நம்ம ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய பூமியில் பாதுகாப்பு இல்லை என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளணும். அதில் சூத்திரம் என்னன்னா, நம்ம இப்போ ஈரானாக இருக்கட்டும், ஹூத்திஸாக இருக்கட்டும், அதை போன்ற இதர அமைப்புகளாக இருக்கட்டும், தாக்கும்போது ஆக்குப்பைடு லேண்டுன்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா உலகம் முழுவதும் அது எடுபடாது. நம்ம எங்களை தாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சண்டைன்னு போயிருது. ஒன்றாச்சா. ரெண்டாவது, ஈரானை நம்ம ஒன்றும் செய்ய முடியலைங்கிறது இந்த 12 நாளில் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அடுத்தல ஈரான் இப்போ இன்னும் சுதந்திரமாக போயிட்டு, எப்படி சுதந்திரமாக போயிட்டுன்னா, IAEAன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை வெளியிலே ஏற்றிட்டாங்க. ஈரானில் அவன் ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போடான்னு அனுப்பி விட்டாங்க. அவனை அவன் மேலே, அதாவது ரஃபேல் குரேஷிக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஜெனீவாவில் பெட்டிஷன் வேற கொடுத்துருக்காங்க. அதனால் ஈரான் என்ரிச்மெண்ட்டை நோக்கி போகுது. விரைவில் அது ஒரு நியூக்ளியர் பவர் ஆயிரும். இதுவரைக்கும் அதை தடுத்துக்கிட்டு இருந்த மார்க்க அறிஞர்கள் நம்மகிட்ட அணுகுண்டு இருந்திருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்மை தாக்குவதற்கு பல மடங்கு ஆலோசித்திருக்கும் என்ற நிலைக்கு விட்டார்கள். ஆகவே அவர்கள் அணுகுண்டை தயாரிச்சிருவாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஈரானை போய் சீண்டுனதில் 2 நஷ்டம். ஒன்று ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதில் உறுதியாக முடிவெடுப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விட்டோம். ரெண்டாவது, அமெரிக்கா கையால் ஆகாத நாடுங்கிறது தெளிவான பிறகு ஈரான் ஒரு குறைந்தபட்சம் மிடில் ஈஸ்ட்லையாவது, மத்திய கிழக்கு பகுதியிலாவது ஈரான் ஒரு சூப்பர் பவர் ஆயிட்டு. இப்போ அரபு நாடுகள் நமக்கு அடிமை சாசனம் எழுதி தந்திருந்த அமெரிக்காவிடம் புரொட்டக்டரேட் என்ற ஒப்பந்தத்தை போட்டிருந்த அரபு நாடுகள்லாம் இனி நம்ம பெருசாக அமெரிக்காவை நம்ப வேண்டாங்கிற முடிவுக்கு விட்டார்கள். ஹர்மூஸ் பகுதியில் எந்த நிமிஷமும் ஈரான் ஒரு தடையை போட்டுனா எந்த அரபு நாடும் தன்னுடைய எண்ணெயை விற்க முடியாதுங்கிற நிலை இருக்கு. இதனால நம்ம பாதுகாப்பாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஹமாஸை அழிப்பதற்கு எந்த வழியும் நமக்கு தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் இப்போ எங்கெல்லாம் இந்த டனல்ஸ் அழிக்கப்பட்டதோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க என்ன செய்யிட்டாங்க, திரும்பவும் டனல்ஸை ரெனியூ பண்ணிட்டாங்க. ஆக நோ வே டு டிஃபீட் ஹமாஸ், இப்படியே சொல்லியிருக்காங்க. இதே வார்த்தை. ஹமாஸை ஒழிப்பதற்கு வழி இல்லை. அதனால் காசாலேயும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. நான் ஏற்கனவே விஷன் சேனலில் சொல்லியிருக்கேன், அவர் சோல்ஜர்ஸ் ஆர் டையிங் ஃபார் நத்திங். நம்மளுடைய போர் வீரர்கள் ஒன்றும் இல்லாததுக்கு சும்மா உட்காந்து சாகுறாங்கங்கிற ஒரு இதை சொல்லியிருக்கேன். அதனால் காசாலே இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது. நம்ம அதிகமாக இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு போய் பள்ளி கொடுக்கறது தான் மிச்சம். ஹூத்தீஸ் ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளம். நம்ம ஹூத்தீஸ் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை. அமெரிக்காவை நம்பி இருந்தோம், அமெரிக்கா தோற்று போய் ஓடி போய்விட்டது. இப்போவும்
நத்தியானுகு நீங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது நத்தியானுகு தான் அறிக்கை, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது அமெரிக்கா ஹூத்திஸை எங்களை தொந்தரவு பண்ணி விடாதீர்கள், எங்களுடைய கப்பல் போயிட்டு வரட்டும், நீங்கள் அலோவ் பண்ணுங்க, நமக்குள்ளால உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அமெரிக்காவை எதிரியாக ஹூத்திஸு கொண்டு போகலான்னா அமெரிக்கா யமனுக்கு நண்பனாக அறிக்கை விட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே ஹூத்திஸோட தாக்குதல் நிரந்தரம், நித்தமும் குறையாம ஒரு 50-60 மிசில், ஒரு 50-60 சிட்டியை தாக்கிட்டு இருக்கு. அங்கே இருந்தும் பாதுகாப்பு இல்லை. சிரியாவில் அனாவசியமான யுத்தம், சிரியாவை அழித்து நம்ம கையில் வச்சுக்கலாங்கிறதும் நடக்காது. ஒரு கட்டத்தில் அங்கே இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஏற்கனவே இருக்கு, அவங்க வருவாங்க. அதை நம்ம இன்னொன்று மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு ரெடியாக ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை காப்பாற்றுவாங்க. ஈராக்கில் அமெரிக்காவினுடைய தளத்தை அடித்து காலி பண்ணிவிட்டாங்க. கடைசியில் மீதி இருக்கவங்கள உயிரோட விடுங்கள்னு 1500 பேரை உயிரோட விடுங்கள்னு அமெரிக்கா கெஞ்சுற அளவுக்கு ஆயிருக்கு. அதனால் ரீஜனல் சேஃப்டிங்கிறது நமக்கு இல்லை. அதனால் காசா யுத்தத்தை முடித்து விட்டு கைதிகளை அழைத்து செல்லப்பட்டவர்களை வெளியிலே கொண்டு வந்து காசாவை ஹமாஸுக்கு விட்டு கொடுத்துருவோம். காசா ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி தான், அதனால் விட்டுருவோம். மீண்டும் நமக்கு தெளிவான சேஃபாக ஒரு இஸ்ரேல் வேணும்னா அது நத்தியானுடைய வார் டாக்டிக்ஸ்லேயும் வராது, யுக்திகளாலும் வராது, மிலிட்டரி ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய இராணுவ அழுத்தங்களாலும் வராது. ஒழுங்காக ஒப்பந்தத்தின் மூலம் வெளியே வந்து விடுவோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அனைத்தையும் நாம் விட்டுவிட்டு சுமூகமாக வாழ்வோம். இனி நம்மளுடைய ஆயுதங்களுக்கு இங்கு வேலை இல்லை என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நத்தியான்ஹு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் இஸ்ரேலுடைய கோர்ட்டில் 3 இதில் தண்டனை. இப்போ இன்னும் அசிங்கமான இதில் 7 அக்டோபர் 7, 2023க்கும் அவன் தான் காரணம்னு சொல்லி தகவல் இருந்தும் நடவடிக்கை எடுக்கலைன்னு அப்படி ஒரு கேஸ் இருக்கு. கரப்ஷன், டிஸ்லாயல்ட்டி, செக்ஷுவல் அஃபென்ஸ், பாலியல் வன்மம், பணம் கொள்ளையடித்தது, ப்ளஸ் இந்த போர்க்குற்றம், இது இத்தனையும் அங்கே நிற்கிது. டிஸ்லாயல்ட்டி, அதாவது இஸ்ரேலுக்கு செய்த துரோகத்துக்கு விசாரணை நடந்து ஒரு இதில் தண்டனை கிடச்சிருக்கு, இன்னொரு இதில் தண்டனை காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் எப்படிப்பட்டனா, ஹி இஸ் எ கிரிமினல் போத் இன் இன்டர்நேஷ்னல் கோர்ட்ஸ், போத் இன் இஸ்ரேலி கோர்ட்ஸ். இவனை வச்சுக்கிட்டு நம்ம வாழ முடியாதுங்கிறத அவங்க சூசுகமான வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நீண்ட அறிக்கையின் சுருக்கத்தை வைகறை வெளிச்சம் இதழில் வெளியிடுவோம். வைகறை வெளிச்சம் இதழை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாசிர் பவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.